Dear students, இன்னைக்கு நம்ம என்ன லெசன் பார்க்க போகிறோம் அப்படின்னா எவால்யூஷன் ஆஃப் ஹியூமன்ஸ் அண்ட் சொசைட்டி ப்ரீ ஹிஸ்டாரிக் பீரியட். ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துருப்போம் 3 டைம் பீரியட்ஸ் இருந்திருக்கும். என்ன அப்படின்னா ப்ரீ ஹிஸ்ட்ரி, ப்ரோட்டோ ஹிஸ்ட்ரி அண்ட் ஹிஸ்ட்ரின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஹிஸ்ட்ரி அப்படிங்கிறது வந்து நம்ம இப்போ வந்து புக்கிலலாம் படிச்சுட்ருப்போம் இல்லைங்களா, இதுதான் இந்த ஹிஸ்ட்ரி அப்படிங்கிறது. ப்ரீ ஹிஸ்ட்ரி அப்படின்னா என்ன அப்படின்னா பிஃபோர் த டிஸ்கவரி ஆஃப் ரைட்டிங், அதாவது அந்த பீரியடில், அதாவது ரைட்டிங் அப்படின்னா உங்களுக்கு வந்து எதுவுமே தெரியாது. நம்ம பார்த்துருப்போம் இல்லையா, குரங்குலேருந்து மனுஷன் வந்தான், அதுக்கப்புறம் 1 by 1 வந்து புதுசாக இன்வென்ட் பண்ணான், வீல், பாட், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா புல்லக்காட், அக்ரிகல்ச்சர் அப்படின்னு 1 by 1 வந்து அவன் இன்வென்ட் பண்ணிகிட்டே இருந்தான். ஸோ அந்த பீரியடில் பார்த்திங்கன்னா அப்போ வந்து ஹியூமன் வந்து எவால்வேட் பண்ணிகிட்டு இருந்தான் அவனை. ஸோ அப்போ பார்த்திங்கன்னா ரைட்டிங் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக இருந்திருக்காது. ஸோ அந்த பீரியடு தான் நம்ம வந்து என்னென்னு சொல்கிறோம், ப்ரீ ஹிஸ்டாரிக் பீரியட் அப்படின்னு சொல்லுவோம். புரியுதுங்களா? ஸோ அப்போது ஹியூமன் வந்து அவனை டெவலப் பண்ணிக்கிட்ட பீரியடு தான் என்னங்கிறோம் அப்படின்னா ப்ரீ ஹிஸ்ட்ரி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா? ஸோ அப்புறம் இதில் பாருங்கள், உங்களுக்கு ப்ரீ ஹிஸ்ட்ரி அப்படிங்கிறது 2ஆக டிவைட் பண்ணி நான் சொல்லியிருக்கேன். என்ன அப்படின்னா 3 மில்லியன் இயர்ஸ்க்கு முன்னாடி, அதாவது 3000 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தாங்க அப்படின்னா 2 இதாக பிரிக்கலாம். என்ன அப்படின்னா பேலியோலித்திக் அண்ட் நியோலித்திக். பேலியோலித்திக் அப்படின்னா ஓல்ட் ஏஜ் அப்படின்னு அர்த்தம். நியோலித்திக் அப்படின்னா நியூ ஏஜ் அப்படிங்கிறது அர்த்தம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹோமோஸ்பேசஸ், அதாவது 2.5 மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடியே வந்து பீப்புள் எப்படி இருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவன் எப்படி வந்து ஃபயர் வந்து கண்டுபிடிச்சான், நெருப்பை எப்படி உருவாக்குனான், அதுக்கப்புறம் 1 by 1 டெவலப்பிங் ஸ்டேஜுக்கு அப்புறம் எப்படி வந்து அக்ரிகல்ச்சர் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படிங்கிறதான் இந்த நியோலித்திக் பேஜில் இருக்கும். அடுத்து ஹிஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா ஆன்ஷியன்ட் பீரியட், மெடிவல் பீரியட் அண்ட் மாடர்ன் பீரியட் நம்ம படிச்சிருப்போம். ஸோ அட் ப்ரெசென்ட் டில் நம்ம வந்து படிச்சுட்டு இருக்கிறோம். புரியுதுங்களா? ஸோ இந்த ஆன்ஷியன்ட் பீரியட் அப்படின்னா நம்ம 6th ஸ்டாண்டர்ட்லேயே படிச்சிருப்போம். ஹியூமன் எவாலுவேஷன் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது எலாபரேட்டாக பார்க்குறோம். பட் இன்வென்ஷன் ஆஃப் ரைட்டிங், அதாவது ஹிஸ்ட்ரியில் ஆல்ரெடி நம்ம பார்த்துருப்போம். ப்ரோட்டோ ஹிஸ்ட்ரிக்கு அப்புறம் ஹிஸ்ட்ரி. அப்போ ஹிஸ்ட்ரியில் கண்டிப்பாக வந்து ரைட்டிங் இன்வென்ட் பண்ணியிருப்பாங்க, அதாவது டெவலப்பிங் பண்ணியிருக்காங்க ஸ்டேஜில். ஓகேங்களா? ஸோ அந்த பார்த்தீங்கன்னா இன்வென்ஷன் ஆஃப் ரைட்டிங் எப்போ அப்படின்னா 3000 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து அவங்க வந்து கல்வெட்டுக்களில் மற்ற அந்த பெயிண்டிங்ஸ் அந்த மாதிரி மூலமாக நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இப்படி தான் வந்து மனுஷங்க இருந்தாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம தெரிஞ்சிருப்போம். புரியுதுங்களா? அடுத்து மெடிவல் ஏஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஒவ்வொரு காலகட்டத்தில் நிறையா எம்பையர்ஸ் வந்து ரூல் பண்ணியிருப்பாங்க, அதாவது அரசராட்சின்னு நம்ம சொல்லுவோம், மொனார்ச்சிக்கல் ரூல்னு சொல்லுவோம். புரியுதுங்களா? அப்போ பார்த்தீங்கன்னா ஃபால் ஆஃப் வெஸ்டர்ன் ரோமன் எம்பையர்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா இது வந்து வேர்ல்டு ஹிஸ்ட்ரி. இந்தியன் ஹிஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா நமக்கே தெரிஞ்சிருக்கும், நீ படிச்சிருப்ப, ஒவ்வொரு பீரியட்லேயும் யார் வந்து இம்பார்ட்டன்ட் எம்பையர்ஸ், என்னென்ன பிளேசஸை ஆக்குபை பண்ணாங்க, எது வரைக்கும் அவங்களோட பிளேசஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க அப்படின்னு நம்ம பார்த்துருப்போம். அடுத்து மாடர்ன் ஏஜ் கண்டிப்பாக உனக்கு தெரிஞ்சிருக்கும். அட் ப்ரெசென்ட் நம்ம இருக்கிறது தான் என்னது, மாடர்ன் ஏஜ். அங்கே வந்து கொடுத்துருக்காங்க பாருக்குன்னு கொடுத்துருக்காங்க மாடர்ன் ஏஜ் அட் ப்ரெசென்ட். அதில் பார்த்தீங்கன்னா கொலம்பஸ் டிஸ்கவர்ட் அமெரிக்கா. அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போது லாஸ்ட்டில் கொடுத்துருக்காங்க பாரு, கான்டெம்ப்ரரி ஏஜ், அதாவது ஃப்ரெஞ்ச் ரிவால்யூஷன். புரியுதுங்களா? ஸோ இதுதான் ப்ரீ ஹிஸ்ட்ரி அண்ட் ஹிஸ்ட்ரி. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ரீ ஹிஸ்ட்ரி இஸ் டிவைடட் இன்டூ 3 பீரியட்ஸ், அதாவது இது 3 இதாக பிரிக்கிறாங்க ப்ரீ ஹிஸ்ட்ரியை. என்ன அப்படின்னா பேலியோலித்திக் ஏஜ், நியோலித்திக் ஏஜ் அண்ட் மெட்டல் ஏஜ். பேலியோலித்திக் அப்படின்னா ஓல்டு ஏஜ், நியோலித்திக் அப்படின்னா நியூ ஏஜ், அடுத்து மெட்டல் ஏஜ். பாருங்கள், இந்த ஏஜ் பேலியோலித்திக் ஏஜை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஓல்டு ஏஜ், அதாவது ஃபர்ஸ்ட் ஆன்சஸ்டர் பார்த்திங்கன்னா 11000 வருஷத்துக்கு முன்னாடி அவங்களோட அப்பியரன்ஸ் எப்படி இருந்துச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து என்னது, லிவ்ட் ஃப்ரம் ஹண்டிங் அண்ட் கேதரிங். ஹியூமன் பீயிங்ஸ் லிவ்ட் ஃப்ரம் ஹண்டிங் அண்ட் கேதரிங். மிருகங்களை வந்து என்ன பண்ணுவாங்க, வேட்டையாடி சாப்பிடுவாங்க. அதுங்களோட ட்ரெஸ்ஸை பார்த்திங்கன்னா ட்ரெஸ்ஸாக வந்து வேர் பண்ணிப்பாங்க, அந்த அனிமல்ஸோட ஸ்கின்னை. அடுத்து நியோலித்திக் ஏஜில் பார்த்திங்கன்னா 11000 வருஷத்துக்கு அப்புறம், அதாவது பார்த்திங்கன்னா ஹியூமன் பீயிங்ஸ் வந்து தே ஸ்டார்டட் டு லிவ் இன் வில்லேஜஸ். அதாவது என்ன பண்ணுவாங்க, வில்லேஜ் வந்து ஒரு குரூப் ஆஃப் பீப்புளாக ஃபார்ம் பண்ணி என்ன பண்ணுறாங்க, வில்லேஜில் வந்து எப்படி வந்து வாழ்ந்தாங்க அப்படிங்கிறது சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அக்ரிகல்ச்சர் ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறம் அது டொமஸ்டிகேட்டட் அனிமல்ஸ் எல்லாம் எப்படி அவங்களுக்கு பர்பஸ்க்காக யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. அடுத்து மெட்டல் ஏஜில் பார்த்திங்கன்னா 7000 வருஷத்துக்கு முன்னாடி, அதாவது ஹியூமன் பீயிங்ஸ் லேர்ன் டு யூஸ் மெட்டல் டு மேக் ஆப்ஜெக்ட்ஸ். நம்ம பார்த்துருப்போம் அயன் டூல்ஸு, காப்பர் டூல்ஸு, அந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் எப்படி மேக் பண்ணாங்க அப்படிங்கிறதா இந்த மெட்டல் ஏஜில் பார்த்துருப்போம். ஸோ இது எல்லா ஸ்டேஜஸ்மே பார்த்திங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட். புரியுதுங்களா? ப்ரீ ஹிஸ்டாரிக் பீரியடில் இந்த 3 ஸ்டேஜஸ்மே பார்த்திங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட். பேலியோலித்திக், நியோலித்திக் அண்ட் மெட்டல் ஏஜஸ். ஓகேங்களா?
நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வாட் வர் ஏர்லி ஹியூமன்ஸ் பிகின்ஸ் லைக், அதாவது ஏர்லி ஹியூமன்ஸ் வந்து முன்னாடி எப்படி இருந்தாங்க அப்படிங்கிறத ஒரு பிக்சர் ஐஸ் பண்ணி கொடுத்துருக்கேன் பாருங்கள். அதாவது உங்களுக்கு பாருங்கள் 5 ஸ்டேஜஸாக உங்களுக்கு காமிச்சிருக்கேன் பாரு. ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் அவன் எப்படி இருக்கான், ப்ளஸ் அவனோட பிரெயினோட கெப்பாசிட்டி எப்படி இருக்குது. ஸோ ஒவ்வொரு இதுலேயும் அவனோட மூளையோட அதாவது பரிணாம வளர்ச்சியும் கூட அவனோட மூளையும் வளர்ச்சியும் எப்படி இருந்திருக்கு அப்படிங்கிறதான் இது எக்ஸாம்பிள் பிக்சர். உங்களுக்கு பார்த்தாவே ஒரு ஐடென்டிஃபிகேஷன் தெரியும். ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் வந்து அவன் எப்படி டெவலப் ஆனால், ப்ளஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் எந்த அளவுக்கு அவன் டெவலப் ஆகிருக்கான் 5th ஸ்டேஜில் அப்படிங்கிறது புரியும். நான் இந்த பிக்சரில் பாரு, ஆஸ்ட்ரலோபித்தாக்கஸ் அண்ட் ஹோமோ ஹெபிலிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 2 பீப்புளை வந்து உனக்கு பிக்சர் கொடுத்துருப்பேன். ஸோ இவங்களும் பார்த்தீங்கன்னா அந்த பீரியடில் வந்து ஒவ்வொரு ஸ்டேஜஸ்லையும் பீப்புள் எப்படி இருந்தாங்க அப்படிங்கிறது, அதாவது ஹியூமன் எவாலுவேஷனில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பீரியட்லையும் அந்த எப்படி பீப்புள் வந்து இருந்தாங்க அப்படின்னு தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ இதை பார்த்தா அப்படி இந்த பிக்சரில் பார்த்தீங்கன்னா ஆஸ்ட்ரலோபித்தாக்கஸ் வந்து 5 மில்லியன் இயர்ஸ் எகோ எப்படி வாழ்ந்தாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா பார்க்குறக்கு அப்படியே ஒரு சிம்பான்சிஸ் மாதிரியே இருந்திருப்பாங்க. அதாவது தே வாக்டு நார்மலி 2 feet on 2 feet, ரொம்ப வந்து என்னது வேகமாக வந்து 2 feetல நடக்கக்கூடிய மாதிரி இருந்திருப்பாங்க. அடுத்து ஹோமோ ஹெபிலிஸ் பார்த்தீங்க அப்படின்னா இவங்களும் 2 மில்லியன் இயர்ஸ் எகோ வாழ்ந்தவங்க தான். இவங்களோட பிரெயின் பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து பெருசாக இருக்கும். அதோட மீனிங்கே பார்த்தீங்கன்னா ஸ்கில்ஃபுல். ஹெபிலிஸோட மீனிங் பார்த்தீங்கன்னா ஸ்கில்ஃபுல்னு அர்த்தம். ஏன் அப்படின்னா அவங்களோட பிரெயின் வந்து ரொம்ப பெருசு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து என்ன பண்ணாங்க, தே மேட் ஸ்டோன் டூல்ஸ் அண்ட் லிவ் ஃப்ரம் ஹண்டிங் அண்ட் கேதரிங். அது வந்து என்னது அவங்க எதெல்லாம் உருவாக்குறாங்க, ஸ்டோன் டூல்ஸ் வந்து உருவாக்கிக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்னவா இருந்திருக்காங்க, அவங்களும் ஹண்டர் அண்ட் கேதரராக தான் இருந்திருக்காங்க. அடுத்து பார்க்க போகிறோங்க ஹோமோ எரெக்டஸ். ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா தே அப்பியர்ட் 1.5 மில்லியன் இயர்ஸ் எகோ. ஸோ 1.5 மில்லியன் இயர்ஸுக்கு முன்னாடி வாழ்ந்தவங்க. ஸோ இவங்களோட வாக் பார்த்தீங்கன்னா அப்ரைட்டாக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா இவங்களோட ஃபஸ்ட்டு ஸ்பேசஸ் டு லிவ் அவுட் சைட் ஆஃப்ரிக்கா. ஃபஸ்ட்டு எங்கே வாழ்ந்தாங்க அப்படின்னா அவுட் சைட் ஆஃப்ரிக்காவில் வாழ்ந்திருக்காங்க. ஸோ தே லிவ்ட் இன் யூரோப் அண்ட் ஆசியா. எங்கே வாழ்ந்தாங்கன்னா தே பிலாங் டு யூரோப் அண்ட் ஏஷியன் காண்டினென்ட் அண்ட் தே டிஸ்கவர்ட் ஃபயர். ஸோ இந்த கைண்ட் ஆஃப் பீப்புள் பார்த்தீங்க அப்படின்னா ஹோமோ ஆன்செஸ்டர் அப்படின்னு அழைக்கிறாங்க. இவங்க பார்த்தீங்கன்னா ஓல்டஸ்ட் ஹியூமன் ரிமைன்ஸ் இன் யூரோப். அவங்க என்னது யூரோப் காண்டினென்ட்டில் தே அப்பியர்ட் இன் அட்டோப்ரேக்கா அப்படிங்கிறவங்க ஸ்பெயின். ஸோ தே பிலாங் டு ஸ்பெயின் அண்ட் தே ஆர் 8 lakh years old. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நேந்தர்தால் மேன். ஸோ இந்த பீப்புள் பார்க்குறக்கே எப்படி இருக்காங்க, ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க இல்லையா. ஆனால் ஸ்ட்ராங்காக இருந்தாலும் தே ஆர் ஷார்ட். நேந்தர்தால்ஸ் வேறு டிஃப்ரெண்ட் ஸ்பேசஸ் ஹூ லிவ்ட் இன் யூரோப். அதாவது இவங்க யூரோப் காண்டினென்ட்டில் 1,50,000 இயர்ஸ்க்கு முன்னாடி வாழ்ந்தவங்க. ஸோ இவங்க ரொம்ப ஸ்ட்ராங்கராக இருப்பாங்க. பட் அந்த சமயத்தில் எப்படி இருப்பாங்க, ஷார்ட்டாகவும் இருந்திருக்காங்க. ஸோ தே ஃபர்ஸ்ட் ஸ்பீசஸ் டு பரி தேர் டெட். அதாவது இறந்தவங்க உடலை ஃபஸ்ட்டு இவங்க தான் என்ன பண்ணுறாங்க, இப்படி பதப்படுத்தி அவங்க பார்த்தாவே அந்த பிக்சர்ஸில் உங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஸோ அது வந்து இவங்க தான் பண்ணியிருக்காங்க ஃபஸ்ட் டைம். இட் சீம்ஸ் தே வேர் ஏபிள் டு ஸ்பீக். உங்களுக்கு என்ன பண்ண தெரியும், அவங்களுக்கு பேசுகிறதுக்கும் உண்டான திறமையும் இருந்திருக்கு. அவங்க வந்து பேசவும் தெரிஞ்சிருக்காங்க நல்லா. ஸோ இதிலேருந்தே உங்களுக்கு தெரியும், பார்த்தாவே ஒவ்வொரு கைண்ட் ஆஃப் பீப்புளும் நம்ம பார்த்துக்கிட்டு வரோம் எப்படி இருந்தாங்க அப்படின்ட்டு. ஆனால் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹோமோசெப்பியன்ஸ். இவங்க பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நமக்கு பார்த்த ஒரு பரிச்சயம் மாதிரியே இருக்கும். ஓகே, எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இவங்க வந்து என்னது தே அப்பியர்ட் இன் ஆஃப்ரிக்கா. ஸோ எங்கே இருந்தாங்க, ஆஃப்ரிக்காவில். ஸோ ஆஃப்ரிக்கா இஸ் அ காண்டினென்ட், ரைட். ஸோ அந்த காண்டினென்ட்டில் இருந்தவங்க 1,30,000 வருஷத்துக்கு முன்னாடியே வாழ்ந்த மனுஷங்க தான் இந்த ஹோமோசெப்பியன்ஸ். ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா பார்க்குறக்கு நேந்தர்தால்ஸ் மாதிரியே இருப்பாங்க. பட் அவங்க எப்படி இருப்பாங்க, ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் ஷார்ட்டாகவும் இருந்தாங்க. பட் இவங்க வந்து என்னது ஸோ லைக் கொஞ்சம் டாலாக இருந்திருக்காங்க அவங்கள விட. ஸோ பட் தேவர் ஏபிள் டு மேக் ஃபைனர் டூல்ஸ். ஓகே, இந்த ஃபைனர் டூல்ஸை வந்து எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, பிக்சர் பார்த்துக்கோங்க. அண்ட் தே ஆல்சோ கிரியேட்டட் ஆர்ட் ஆல்சோ. அதுக்கும் எக்ஸாம்பிள் பிக்சர் நான் கொடுத்துருக்கேன். அவங்களுக்கு வரையவும் முடியும், ப்ளஸ் அவங்களால தே கேன் மேக் ஃபைனர் டூல்ஸ் ஆல்சோ. ஸோ ரெண்டுக்குமே உனக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன், பார்த்தீங்கன்னாவே உனக்கு தெரியும். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பாரு, ஹவு டிட் பீப்புள் லிவ் இன் த பேலியோலித்திக் ஏஜ். பேலியோலித்திக் மீன்ஸ் வாட், ஓல்டு ஏஜ். அப்போ அந்த ஓல்டு ஏஜில் பீப்புள் வந்து எப்படி இருந்தாங்க அப்படின்னு. ஸோ அவங்க பாரு, லைஃப் இன் அ கேவ். அவங்க எதில் வாழ்ந்தாங்க, கேவ்ஸ்னால் உனக்கே தெரியும், குகை. ஸோ அது வந்து குகையில் வாழ்ந்தாங்க. அவங்களுக்குன்னு ஒரு நிரந்தரமான இடமோ எதுவுமே கிடையாது. அதாவது நம்ம படிச்சிருப்போம், தே லெட் அ நோமடிக் லைஃப் அப்படின்னு. எப்போவுமே அவங்க ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு வந்து மூவ் பண்ணி போய்கிட்டே இருப்பாங்க. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க டியூரிங் த டே டைம் அப்படிங்கிறத நான் கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் ஒன்ஸ் பார்த்துக்கோ எப்படியெல்லாம் இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா. அண்ட் நெக்ஸ்ட் லைஃப் இன் த பேலியோலித்திக் ஏஜ்.
அந்த பேலியோலித்திக் ஏஜில் அவங்களோட லைஃப் எப்படி இருந்துச்சு, ஓகேங்களா. ஓல்டு ஏஜில் பீப்புள் எப்படி இருந்தாங்க அவங்களோட லைஃப் அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஹியூமன் பீயிங்ஸ் எப்படி இருந்தாங்கன்னா, தே லிவ்ட் ஃப்ரம் ஹண்டிங், ஃபிஷ்ஷிங் அண்ட் கேதரிங் வைல்ட் ஃப்ரூட். ஸோ அதாவது அவங்க வந்து என்னது, நம்ம ட்ரைபல்ஸ் பார்த்துருப்போம் அவங்க எப்படி இருந்திருப்பாங்க அப்படின்னு. ஸோ அவங்களோட மெயின் என்ன அப்படின்னா ஹண்டிங் அண்ட் கேதரர்ஸாக இருந்திருப்பாங்க. அது கூடவே ஃபிஷ்ஷிங்கும் பண்ணியிருக்காங்க. அப்போ அங்கே காடுகளில் கிடைக்கக்கூடிய ஃப்ரூட் அந்த மாதிரி மட்டுமே வந்து சாப்பிட்ருந்துருப்பாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா தே வேர் நோமடிக். ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு ஆஃபன் மூவ் பண்ணி போயிட்டே இருந்திருப்பாங்க. ஒரே பிளேஸில் வந்து ஃபிக்ஸ்டாக அவங்க வந்து இருக்க மாட்டாங்க. தே ஹேவ் நாட் செட்டில்ட் இன் ஒன் பிளேஸ். ஸோ என்ன பண்ணுவாங்க, ஆஃபன் தே மூவ் டு ஒன் பிளேஸ் டு அனதர் பிளேஸ் ஃபார் சர்ச் ஆஃப் ஃபுட் அண்ட் வாட்டர். உணவுக்காகவும் தண்ணிக்காகவும் எப்போவுமே என்ன பண்ணுவாங்க, தே மூவ் டு அதர் பிளேசஸ். நெக்ஸ்ட்டு தே லிவ்ட் அவுட்டோர்ஸ் இன் கேவ்ஸ் அண்ட் வுட்ஹெட்ஸ். எங்கே வாழ்ந்தாங்க, வெளியிலையும், அதாவது அவுட்டோர்ஸும் அவனுக்கு தெரியும், வீடு கிடையாது. ஸோ அவுட்டோர்ஸில் தான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் குகைகளில் வாழ்ந்தான்னு நான் உனக்கு ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். அடுத்து பார்த்தீங்கன்னா வுட் ஹவுஸ், மரங்களுக்கு மேலே வுட் ஹவுஸ் மாதிரி கட்டி வாழ்ந்தாங்க. அப்புறம் அவங்கள என்னன்னு சொல்கிறாங்கன்னா, தே வர் ஸ்மால் ட்ரைப்ஸ், ஸோ மெம்பர்ஸ் ஆஃப் சேம் ஃபேமிலி. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேலியோலித்திக் அண்ட் ஸ்டோன் ஏஜ். ஸோ ஈக்குவல் அப்படின்னா என்னது, ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருந்திருக்கு. எப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா, ரெண்டு பேருமே மென் அண்ட் உமன் ரெண்டு பேருமே டூல்ஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸையும் உருவாக்குறாங்க. எதுக்கு அப்படின்னா, அதாவது ஸ்டோன், ஓகே, ஸ்டோனை யூஸ் பண்ணி டூல்ஸையும் ஆப்ஜெக்ட்ஸையும் உருவாக்குறாங்க. எதுக்கு அப்படின்னா, தே யூஸ் டு ஹண்ட் அண்ட் கட் த அனிமல் ஸ்கின் அண்ட் மீட். சாப்பிட்றதுக்காகவும், ஓகேவா, சாப்பிட்றதுக்காகவும், சாப்பிட்டதுக்கப்புறம் அந்த மிருகங்களோட ஸ்கின்னெல்லாம் இருக்கும் இல்லைங்களா, அதை வந்து என்ன பண்ணுவாங்க, ட்ரெஸ்ஸாக வந்து வேர் பண்ணிப்பாங்க. அதுக்கப்புறம் ஃபயர் வாஸ் டிஸ்கவர்ட் அபவுட் 500,000 years ago. எப்படி வந்து ஃபயரை வந்து அவன் வந்து உருவாக்குறான், ஓகேவா. அடுத்து இட் வாஸ் எக்ஸ்ட்ரீம்லி இம்பார்ட்டன்ட் டிஸ்கவரி. ஏன்னா ஃபயர் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன் அப்படின்னா, இப்போ ஃபயர் இல்லைன்னா எதுவுமே இல்லை. முதல்லாம் வந்து என்னது, எது கிடைக்குதோ காட்டில் அதை ராவாகவே சாப்பிட்டுட்டு இருந்தான். ரா மீட்னா அதை வந்து வேக வைக்காமையோ இல்லை சுடாமையோ அப்படியே வந்து சாப்பிட்டுட்டு இருந்தான். ஃபயர் அப்படிங்கிறது ஒன்று வந்து டிஸ்கவர் பண்ணதுக்கப்புறம் தான் அதை வந்து அவன் வந்து குக் பண்ணி சாப்பிடவே ஆரம்பிப்பான். புரியுதுங்களா. ஸோ இதுதான் என்ன அப்படின்னா, early humans begin use fire to heat their caves, cook food and drive wild animals away. அதாவது மிருகங்கள் ஏதாவது அவங்கள வந்து தாக்க வந்தாலோ இந்த நெருப்பை வச்சு என்ன பண்ணுவாங்க, அதை வந்து விரட்டி விடுறதுக்கும் வந்து யூஸ் பண்ணுறாங்க ஃபயரை. ஸோ ஃபயர் அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு எல்லா விதமாகவும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குது. ஆஃப்டர் த டிஸ்கவரி ஆஃப் ஃபயர் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அவன் எவ்வளோ அதை என்ன யூஸ்ஃபுல்லாக பண்ணிக்கிட்டான் அப்படிங்கிறது தான் இதை சொல்கிறாங்க. புரியுதுங்களா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரைட்ஸ் அண்ட் பிலீஃப்ஸ், அவங்களோட நம்பிக்கை. அதாவது அவங்க சூப்பர் நேச்சுரல் ஃபோர்ஸஸ் அப்படிங்கிறது வந்து ரொம்ப பிலீவ் பண்ணுறாங்க. எப்படி அப்படின்னா, அது அவங்கள வந்து எல்லா விதமாகவும் வந்து பாதுகாத்துருக்கு. அப்போ வந்து அவங்களுக்கு கடவுள் அப்படிங்கிறவங்க யாருமே இருந்ததில்லை. அதாவது நேச்சரை தான் வந்து கடவுளாக வழிபட்டிருப்பாங்க. ஸோ அந்த சூப்பர் நேச்சுரல் ஃபோர்ஸஸ் அப்படிங்கிற மேலே அவங்களுக்கு ரொம்ப மிகப்பெரிய நம்பிக்கை இருந்துச்சு. அது வந்து அவங்கள டிசீஸ்லேருந்தும் சரி டெத்லேருந்தையும் பாதுகாத்ததாக அவங்க வந்து நம்பினாங்க. ஓகேங்களா. அடுத்து பார்த்தீங்கன்னா தே பரிட் த டெட். அவங்க அதாவது இறந்தவங்களை வந்து என்ன பண்ணுறாங்க, புதைக்கிறாங்க. பார்த்தீங்களா எப்படி புதைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு எக்ஸாம்பிள் பிக்சர் இருக்குது பார்த்துக்கோங்க. ஸோ தே ஆல்சோ பரிட் வெப்பன், ஜுவல்லரி அண்ட் ஃபுட் வித் த பாடிஸ். அவங்க இறந்தவங்களோட இது எல்லாத்தையும் போட்டு மண்ணிலேயே புதைச்சிருவாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வாட் வாஸ் பேலியோலித்திக் ஆர்ட் லைக். பேலியோலித்திக் ஏஜில் ஆர்ட் எப்படி இருந்துச்சுன்னு எக்ஸாம்பிள் பிக்சர் கொடுத்துருங்க பாரு. 35,000 வருஷத்துக்கு முன்னாடி ஹியூமன் ஸ்டார்டட் டெக்கரேட்டிங் கேவ்ஸ் வித் பெயிண்ட். கேவ்ஸ் வந்து எப்படி பெயிண்டிங்கால் டெக்கரேட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் கேவ் ஆர்ட். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேலியோலித்திக் பெயிண்டிங்ஸ், அதாவது அதோட கேரக்டரிஸ்டிக்ஸும் கொடுத்துருக்காங்க பாரு. அனிமல்ஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதோட ரியலிஸ்டிக் எப்படி இருந்திருக்கு, அது என்னென்ன கலர்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னென்ன மினரல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் அனிமல்ஸ் ஹேர் கூட வந்து என்ன பண்ணியிருக்காங்க, ப்ரஷ்ஷாக வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு ஹவு டிட் பீப்புள் லிவ் இன் த நியோலித்திக் ஏஜ். நியோலித்திக் ஏஜ்னால் நியூ ஸ்டோன் ஏஜ். ஸோ அந்த டைமில் பீப்புள் எப்படி இருந்தாங்க அப்படின்னா, த ஹியூமன் பீயிங்ஸ் லேர்ன் ஹவு டு டொமஸ்டிகேட் அனிமல்ஸ் அண்ட் கல்டிவேட் பிளான்ஸ். அதாவது ஆல்ரெடி அவங்கக்கிட்ட டொமஸ்டிகேட்டட் அனிமல்ஸ் இருந்துச்சு, அதை ப்ராப்பராக யூஸ் பண்ண தெரியாது. ஸோ அந்த ஏஜில் தே யூட்டிலைஸ்டு, அதாவது தே லேர்ன் ஹவு டு டொமஸ்டிகேட் த அனிமல்ஸ். எப்படி வந்து ப்ராப்பராக யூஸ் பண்ணுறாங்க. இப்போ நாய் அப்படின்னா எப்படி, அதாவது வேட்டையாடுறதுக்கு வச்சுக்கலாம், இல்லை வந்து பாதுகாக்கிறதுக்கு வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் கவ் அப்படின்னா அவங்க என்ன பண்ணலாம், கால்நடைகளை வந்து பார்த்திங்கன்னா மேய்ச்சி அது மூலமாக பால் வந்து அவங்க இது பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு இதாக வந்து ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க லேர்ன் பண்ணுறாங்க அந்த அனிமல்ஸ் எப்படி வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்ட்டு. அது இல்லாமல் பிளான்ட்ஸையும் வந்து கல்டிவேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹவு டிட் அக்ரிகல்ச்சர் ஸ்டார்ட். அக்ரிகல்ச்சர் வந்து எப்படி ஸ்டார்ட் பண்ணுறாங்க.
ஸோ ஆல்ரெடி நமக்கு எல்லாம் தெரிஞ்சதே தான். ஸோ த டிஸ்கவரி ஆஃப் அக்ரிகல்ச்சர் டுக் பிளேஸ் அபவுட் 11,000 இயர்ஸ் எகோ. 11,000 வருஷத்துக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு எப்படி அக்ரிகல்ச்சர் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு அவங்க நல்லா அப்சர்வ் பண்ணுறாங்க. ஸோ பிளான்ட்ஸ் க்ரோ வென் சீல்ஸ். லாஸ்ட் பிக்சரில் பார்த்துருப்போம் இல்லைங்களா? அவங்க எப்படி பிளான்ட்டை வந்து கல்டிவேட் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த சீட்ஸ் எல்லாம் வந்து என்ன பண்ணணும், அது இப்படி தெளித்து விடணும் இல்லையா? போட்டு நம்ம அக்ரிகல்ச்சர் பார்த்துருப்போம், நிறையா ஃபிலிம்ஸில் கூட பார்த்துருப்போம், எப்படியெல்லாம் வந்து விதைகளை போட்டு எப்படியெல்லாம் வந்து பயிர்கள் வந்து விளைவிச்சு அறுவடை பண்ணுவாங்கன்னு. சேம் ஒன் பை ஒன் என்ன பண்ணுறான், அவன் வந்து கற்றுக்குறான். அதாவது சீட்ஸை வந்து என்ன பண்ணுறான், கிரவுண்டில் அதாவது நிலத்தில் போட்டு அது எப்படி பிளான்ட் வந்து க்ரோ ஆகுது அப்படிங்கிறத வந்து பண்ணுறான். ஸோ இந்த வழியாக அவன் என்ன பண்ணுறான், அக்ரிகல்ச்சர் வந்து ஸ்டார்ட் பண்ணுறான். அப்படி ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் என்ன மாதிரி பயிர்கள்லாம் விளைவிக்கிறான் அப்படின்னா வீட்டு, புரியுதுங்களா? அடுத்து ரைஸ், கார்ன், இந்த மாதிரி சீரியல்ஸ் எல்லாம் வந்து ஒன் பை ஒன் என்ன பண்ணுறான், கல்டிவேட் பண்ண ஆரம்பிக்கிறான். ஸோ அதுக்கு எக்ஸாம்பிளும் கொடுத்துருக்காங்க. எங்கெல்லாம் வந்து எந்தெந்த சீரியல்ஸ் வந்து எங்கெல்லாம் வந்து அதிகமாக பயிரிட்டிருக்காங்க அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. பாருங்கள், வீட் வாஸ் கல்டிவேட்டட் இன் த மிடில் ஈஸ்ட் அண்ட் யூரோப், ரைஸ் வாஸ் கல்டிவேட்டட் இன் ஏஷியா அண்ட் கார்ன் வாஸ் கல்டிவேட்டட் இன் அமெரிக்கா. ஸோ இதெல்லாம் ஒரு எக்ஸாம்பிள் பிக்சர்ஸ். ஓகேங்களா? ஸோ இதில் பாருங்கள் என்னென்ன அனிமல்ஸ் எல்லாம் வந்து அவங்க வந்து டொமஸ்டிகேட்டட் அனிமல்ஸை யூஸ் பண்ணாங்க அப்படின்ட்டு. ஸோ கோட்ஸ், ஷீப், ஆக்ஷன், ஹார்சஸ் அண்ட் டாக்ஸ் வேர் டொமஸ்டிகேட்டட் டியூரிங் த ப்ரீ ஹிஸ்டாரிக் பீரியட். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பாட். இந்த பாட்டே பார்க்குறக்கு ஒரு வித்தியாசமாக இருந்திருக்கும் இல்லைங்களா? ஸோ அந்த காலத்தில் ப்ரீ ஹிஸ்டாரிக் பீரியட் டைமில் இந்த மாதிரி பாட்ஸ் தான் யூஸ் பண்ணாங்க. ஸோ ஃபார்மிங் அண்ட் அக்ரிகல்ச்சர் மேட் இட் பாசிபிள் ஃபார் பீப்புள் டு செட்டில் இன் பர்டிகுலர் ஏரியா. அதாவது அக்ரிகல்ச்சர் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் அவங்க ஒரு இடத்துல செட்டில் ஆகுறாங்க. தே ஆர் நாட் லைக் அ நோமட்ஸ், பிகாஸ் பிஃபோர் தான் அந்த மாதிரி வாழ்ந்துருந்தாங்க. அதுக்கப்புறம் அக்ரிகல்ச்சர் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் ஒரே பிளேஸில் செட்டில் ஆனதுக்கப்புறம் அவங்க வந்து அவங்களுக்கு தேவைக்கு போக இருக்கிற ஃபுட்டை வந்து அவங்க சேவ் பண்ணணும். ஸோ அதுக்கு தான் இந்த மாதிரி பாட்டெல்லாம் வந்து யூஸ் பண்ணாங்க. ஸோ தே ஸ்டார்டட் டு ஸ்டோர் இட். ஓகேங்களா? ஸோ இந்த பாட் வந்து இப்போல்லாம் பார்த்திங்கன்னா வித்தியாசமாக இருக்கும். அந்த காலத்தில் இந்த மாதிரி பானைகள் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து நம்ம அகழ்வாராய்ச்சி மூலமாக இந்த மாதிரி பார்ட்ஸ் எல்லாம் வந்து எடுத்து எக்ஸிபிஷனில் கூட வச்சுருக்காங்க. டைம் கிடச்சிதுன்னா பாருங்கள். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹவு டிட் பீப்புள் லிவ் இன் த மெட்டல் ஏஜஸ். ஸோ அந்த மெட்டல் ஏஜில் பீப்புள் எப்படி இருந்தாங்க, அதாவது 7,000 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க இதை என்ன பண்ணுறாங்க, தே பிகான் டு மேக் மெட்டல் ஆப்ஜெக்ட்ஸ் வந்து உருவாக்குவாங்க. எப்படி அப்படின்னா ஃபர்ஸ்ட் மெட்டல் என்ன யூஸ் பண்ணுறாங்க, காப்பர். ஸோ பட் என்னது, காப்பர் வந்து அவ்வளோ ஸ்ட்ராங் வந்து கொடுக்காதனால லேட்டர் என்ன பண்ணுறாங்கன்னா தே யூஸ் பிரான்ஸ் அண்ட் அயன் டு மேக் டூல்ஸ். ஸோ காப்பரை வந்து அந்தளவுக்கு ஸ்ட்ராங் கொடுக்கல, அதனால பிரான்ஸும் அயனும் யூஸ் பண்ணி டூல்ஸு, வெப்பன்ஸ் அண்ட் ஜுவல்லரி எல்லாம் வந்து உருவாக்குவாங்க. ஸோ இப்போ நம்மளும் ஜுவல்லரி எல்லாம் போட்டிருக்கோம் இல்லைங்களா? இந்த ஜுவல்லரிலையும் பார்த்தீங்கன்னா 5 மெட்டல்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ பியூர் கோல்டில் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக மெட்டல்ஸ் கலக்க மாட்டாங்க. கோல்டும் ப்ளஸ் அது கூட மற்ற மெட்டலும் வந்து யூஸ் பண்ணால் மட்டும்தான் வந்து நமக்கு ஸ்ட்ராங் கிடைக்கும் அப்படிங்கிறது. ஓகேங்களா? காப்பர் அப்படின்னா உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும், இந்த ஒயர்லெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க இல்லையா சென்டரில், ஸோ அதுதான் காப்பர் அப்படிங்கிறது. ஓகேங்களா? ஸோ எக்ஸாம்பிள் பிக்சரும் கொடுத்துருக்காங்க, நல்லா வாட்ச் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வாட் வேர் மெகாலித்திக் மான்யூமெண்ட்ஸ். ஸோ எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாரு, மென்ஹிர், டோல்மென் அண்ட் ஸ்டோன் சர்க்கிள்ஸ். ஸோ இதெல்லாம் என்னது, நியோலித்திக் ஏஜ். டியூரிங் த மெட்டல் ஏஜ் மான்யூமெண்ட்ஸ் வேர் பில்ட் வித் அ பிக் பிளாக்ஸ் ஆஃப் ஸ்டோன். தீஸ் வேர் கால்ட் மெகாலித்ஸ். ஓகேங்களா? லித் அப்படின்னா ஸ்டோன் அப்படிங்கிற மீனிங், மெகா அப்படிங்கிறது அந்த பீரியடை குறிக்குது. புரியுதுங்களா? ஸோ ஜஸ்ட் எக்ஸாம்பிள் பிக்சர்ஸ், இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸோ மச் ஸோ தட் த பீரியட் இஸ் டிவைடட் டு 3 பார்ட்ஸ். அதாவது இந்த டைம் பீரியடை வந்து ஸ்டோனேஜ் வந்து 3 இதாக பிரிக்கிறாங்க. என்ன அப்படின்னா த ஓல்டு ஸ்டோனேஜ், மிடில் ஸ்டோனேஜ் அண்ட் நியூ ஸ்டோனேஜ். ஸோ பாருங்கள், ஒன் பை ஒன் நம்ம பார்க்கலாம் ஒவ்வொரு ஸ்டோனேஜ்லையும் என்ன ஆச்சு அப்படின்னு. நெக்ஸ்ட்டு பேலியோலித்திக் ஏஜையும் நியோலித்திக் ஏஜ், அதாவது பேலியோனா ஓல்டு, நியோனா நியூ, 2 ஏஜும் எப்படி டிஃபர் பண்ணுறாங்க அப்படின்னா, பேலியோ அப்படிங்கிறது க்ரீக் வேர்டு. ஓகேங்களா? அதுக்கு மீனிங் என்ன அப்படின்னா ஓல்டு ஆர் ஆன்ஷியன்ட் அப்படிங்கிற மீனிங். லித்திக் அப்படின்னா ஸ்டோன். ஸோ பேலியோலித்திக் அப்படின்னா ஓல்டு ஸ்டோன் ஏஜ் அப்படிங்கிறது அர்த்தம். அதே மாதிரி நியோலித்திக் அப்படின்னா நியோ அப்படிங்கிறதும் க்ரீக் வேர்டு தான். நியோவோட மீனிங் நியூ. லித்திக் அப்படின்னா ஸ்டோன். ஸோ நியோலித்திக் அப்படின்னா நியூ ஸ்டோன் ஏஜ் அப்படிங்கிறது அர்த்தம். ஓகேங்களா? Okay, let us look at the difference between the Paleolithic and Neolithic ages. And next, இந்த பிக்சரில் பாருங்கள் எப்படி இருக்காங்க அப்படின்னு. ஸோ அதாவது ஆண் வந்து என்ன பண்ணுவான்னா வேட்டையாட போவோம். ஓகேவா? ஹண்ட் ஃபார் மீட். விமன், சில்ட்ரன், அப்புறம் ஓல்டு அண்ட் சிக், அந்த இன்ஜூர்டு பீப்புள் எல்லாருமே பார்த்திங்கன்னா ஒன்றா உட்காந்து அவன் என்ன வேட்டையாடிட்டு வரானோ அதை ஷேர் பண்ணி எப்படி சாப்பிடுவாங்க அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க.
நெக்ஸ்ட்டு இதில் பார்த்தீங்க அப்படின்னா பீப்புள் லேர்ன் டு க்ரோ தேயர் ஓன் ஃபுட்டு. அதாவது அவங்களுக்கு அக்ரிகல்ச்சர் தெரிஞ்சிருக்கும் இல்லையா, அப்போ என்ன பண்ணுறாங்க, அவங்களுக்கு உண்டான ஃபுட்டை அவங்களே எப்படி ப்ரிப்பேர் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது பண்ணுறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா அவங்க டொமஸ்டிகேட்டட் அனிமல்ஸ், பீப்புள் ஆல்சோ டொமஸ்டிகேட்டட் அனிமல்ஸ், அதாவது கால்நடைகளையும் வந்து அவங்களோட தேவைக்காக அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, வளர்க்க ஆரம்பிப்பாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பீப்புள் வந்து பேலியோலித்திக் ஏஜில் எப்படி இருந்தாங்கன்னு, அவங்களுக்குன்னு பெர்மனண்ட்டாக எந்த ஹவுஸும் கிடையாது. அவங்க ஆஃபன் வந்து மூவ் பண்ணி போயிட்டே இருப்பாங்க. எங்கே ஃபுட்டு இருக்கோ அந்த இடத்துல வந்து மூவ் பண்ணி போயிட்டே இருப்பாங்க. அப்படி எந்த இடத்துல வந்து அங்கே தங்குறாங்களோ அந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு கேவ்ஸோ இல்லை மோமத் போன்ஸ் ஹட்ஸோ அந்த மாதிரி கட்டி அந்த மாதிரி இடத்துல வசிச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு பெர்மனண்ட்டாக எந்த மாதிரி ஒரு ஹவுஸும் கிடையாது. அதனால தான் அவங்கள வந்து நோமட்ஸ்ன்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பீப்புள் எங்கே வாழ்வாங்க நியோலித்திக் ஏஜில் அப்படின்னா, பிகாஸ் பீப்புள் வேர் க்ரோயிங் ஓன் ஃபுட் தே ஹேட் நோட் செட்டில் இன் ஒன் லொக்கேஷன். அவங்களுக்கு வந்து என்ன பண்ணுவாங்க, தே நோஸ் டு ஃபுட் மேக் தேர் ஃபுட் ஓன், பட் என்ன பண்ண மாட்டாங்க, தே ஓன்ட் செட்டில் இன் ஒன் லொக்கேஷன், ஆஃபன் தேல் மூவ் டு அதர் பிளேசஸ். அதனால தான் தே வர் பில்ட் அவுட் ஆஃப் டிம்பர். வுட்டு பார்த்தீங்கன்னா தெரியும், எக்ஸாம்பிளில் பிக்சர் எப்படி இருக்குன்னு. அவங்க இது என்ன பண்ணுவாங்க, மரங்களால் ஆன வீடுகளும் கட்டியிருப்பாங்க. மட் பிரிக்ஸ்னால் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த காலத்தில் கிராமத்து வீட்லலாம் பார்த்தீங்கன்னா மட் பிரிக்ஸான வீடெல்லாம் வந்து கட்டியிருப்பாங்க. ஈவன் நாங்களுமே பார்த்திங்கன்னா அந்த மாதிரி வீடெல்லாம் நிறைய பார்த்துருப்போம். அந்த காலத்தில் இதுதான் வந்து மக்கள் அதிகமாக யூஸ் பண்ண வீடுகள்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹவு டிட் பீப்புள் ட்ரெஸ் டியூரிங் த பேலியோலித்திக் ஏஜ். அவங்க எப்படி ட்ரெஸ் பண்ணியிருந்தாங்க பேலியோலித்திக் ஏஜில் அப்படின்னா பாருங்கள், ஸ்கின் ஆஃப் அனிமல்ஸ், அதாவது அனிமல்ஸை கொன்னுட்டு அந்த மீட்டை சாப்பிட்டுட்டு அதோட ஸ்கின் இருக்கும் இல்லையா அனிமல்ஸோடது, அதை வந்து ட்ரெஸ்ஸாக வந்து என்ன பண்ணுவாங்க, வேர் பண்ணிப்பாங்க. புரியுதுங்களா? ஸோ அது வந்து அவங்கள வந்து எப்படி வார்மாக வச்சுக்கோ அப்படின்னா, கோல்டாக இருக்க டைம் வந்து அந்த டைப் ஆஃப் ட்ரெஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப வார்மாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தான் ஒவ்வொரு டைமும் அவங்கள வந்து எவாலுவேட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க அப்படின்னு நம்ம பார்த்துட்ருக்கோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பீப்புள் வந்து இன்னுமே வந்து அந்த டைப் ஆஃப் ட்ரெஸ்ஸஸ் வந்து வேர் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படின்னா நம்ம அந்த ரொம்ப சில்லாக இருக்க பிளேஸ்லலாம் பார்த்திங்கன்னா ஸ்வெட்டர் அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா, அதுவும் பார்த்திங்கன்னா அனிமல்ஸோட அந்த ஸ்கின்ல அந்த ஃபர் அதெல்லாம் எடுத்து தான் வந்து வார்மாக இருக்கிறதுக்காக வந்து ட்ரெஸ்ஸாக வந்து என்ன பண்ணுறாங்க, மேட் பண்ணி சேல் பண்ணுவாங்க. ஸோ இன்னும் பார்த்திங்கன்னா நம்மளும் அந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ் வந்து வேர் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஸோ இது பார்த்திங்கன்னா இட்ஸ் ஏபிள் டு மேக் ஃபேப்ரிக் ஃப்ரம் வுல் ஆஃப் தேர் ஷீப். அந்த ஷீப்பில் இருக்கிற அந்த ஃபர் இல்லையா, அதெல்லாம் எடுத்து தான் என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போது நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த ஊட்டியிலலாம் பார்த்தீங்கன்னா பீப்புள் இந்த மாதிரி ட்ரெஸ் இப்போ தான் மாடர்னாக ஸ்வெட்டர் போடுறாங்க. இதுக்கு முன்னாடி பீப்புள் இந்த மாதிரி ரொம்ப வார்மாக இருக்கிறதுக்காக அந்த டைப் ஆஃப் ட்ரெஸ்ஸஸ் தான் வந்து வேர் பண்ணாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஸ்டோன்ஸ். ஸோ அந்த ப்ரீ ஹிஸ்டாரிக் பீரியடில் இந்த டைப் ஆஃப் ஸ்டோன்ஸ் எல்லாம் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு ஸ்டோனை வந்து எப்படி மேட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு எக்ஸாம்பிள் பிக்சர்ஸ் தான் நீங்கள் பார்த்துட்ருக்கிறது. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், இதுவும் வந்து அந்த ப்ரீ ஹிஸ்டாரிக் பீரியடில் வந்து பீப்புள் வந்து ஒவ்வொரு ஸ்டேஜஸ்லேயும் ஒவ்வொரு விதமான ஸ்டோன்ஸ் வந்து எப்படி வந்து கார்வ்டு, எப்படி வந்து ஷேப்பாக வந்து வடிவமைச்சாங்க அப்படிங்கிறது ஒரு எக்ஸாம்பிள் பிக்சர்ஸ் கொடுத்துருக்கோம். பாருங்கள், நல்லா அப்சர்வ் பண்ணுங்கள், உங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ண முடியும். திஸ் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த எக்ஸாம்பிள் ஆஃப் ப்ரீ ஹிஸ்டாரிக் பீரியட். ஸோ இது வந்து ஒரு இன்ஸ்கிரிப்ஷனில் வந்து எப்படி வந்து ட்ராயிங் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு எக்ஸாம்பிள் பிக்சர் உன்னோட புக்லேயும் இது இருக்குது, நீ பார்த்துக்கலாம். ஓகேங்களா? இன்றைக்கி நம்ம என்ன இந்த ப்ரெசன்டேஷனில் பார்த்தோம் அப்படின்னா த ஸ்டோரி ஆஃப் ஹியூமன் எவாலுவேஷன். ஒவ்வொரு ஸ்டேஜஸ்லையும் பீப்புள் எப்படி இருந்தாங்க, வாழ்ந்தாங்க, என்ன மாதிரியெல்லாம் யூஸ் பண்ணாங்க அப்படின்னு நம்ம பார்த்துருப்போம். ஓகேங்களா? ஸோ இதோட கண்டினியூஷன் ஒரு பிக்சர்ஸ் நான் பார்க்கலாம். பாருங்கள், அதாவது மனுஷன், அதாவது லாஸ்ட்டு ஸ்டேஜில் தான் நம்மளை மாதிரி ஒரு மனுஷன் இருக்கான். ஒவ்வொரு ஸ்டேஜஸ்லேயும் பார்த்தீங்கன்னா எப்படி வந்து பரிணாம வளர்ச்சி அடைஞ்சு கடைசியாக ஒரு ஹியூமன் பீயிங்காக வந்து இருக்கா அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட்டு சும்மா வாட்ச் பண்ணு. ஒவ்வொரு ஸ்டேஜஸ்லேயும் என்னென்ன மாதிரி ஷேப் இருந்திருக்கு. கடைசியாக பார்த்தீங்கன்னா சிம்பாஞ்சிக்கு அடுத்து லாஸ்ட்டு ஸ்டேஜில் வந்து அவன் ஹியூமன் பீயிங்காக இருந்திருக்கான். அதாவது நம்மளை மாதிரி ஒரு மனுஷனாக இருந்திருக்கான் அப்படிங்கிறது தான் இந்த பிக்சர் வந்து நமக்கு காட்டுது. ஓகேங்களா? நான் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது பிக்சர்ஸ் எல்லாமே உன்னோட புக்லேயும் இருக்குது, பேஜ் நம்பர் 11ல். ஸோ இது என்ன சொல்கிறோம் அப்படின்னா மெகாலித்திக் பரியல் சைட்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ அதாவது மெகாலித்திக் பீரியடில் பரியல் சைட்ஸ், அதாவது அவங்க யூஸ் பண்ண திங்ஸு, அவங்க வாழ்ந்த இடங்கள், இன்னும் பார்த்திங்கன்னா நம்ம அகழ்வாராய்ச்சி மூலமாக ஒவ்வொரு திங்ஸாக நம்ம வந்து தேடி கண்டுபிடிச்சி நமக்கு ஆர்காலஜிஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்களே இந்த பீரியடு இவங்க இந்த மாதிரி யூஸ் பண்ணாங்க, பீப்புள் இந்த மாதிரி இருந்தாங்க, இந்த திங்ஸ் எல்லாம் வந்து வச்சுருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ த்ரூ த
ஆர்காலஜிஸ்ட் நம்ம வந்து நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து நம்மளோட ப்ரீ ஹிஸ்டாரிக் பீப்புளை பற்றியும் ஆன்ஷியன் பீப்புளை பற்றியும் மிடிவல் பீரியடை பற்றியும் நம்ம தெரிஞ்சிருக்கோம். புரியுதுங்களா? இது எல்லாமே அந்த காலத்தில் அவங்க என்னெல்லாம் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க, எப்படியெல்லாம் வாழ்ந்தாங்க, அவங்களோட நினைவிடங்கள்னு கூட நம்ம சொல்லலாம். புரியுதுங்களா? இது வந்து அவங்களோட ஒரு மெமோரியல். புரியுதுங்களா? இந்த அகழ்வாராய்ச்சியில் இன்னும் பார்த்திங்கன்னா கீழடியில் அகழ்வாராய்ச்சி போயிட்டுருக்கு. இது மூலமாக நம்ம வந்து நம்மளோட ஆன்செஸ்டர் பற்றியும் ப்ரீ ஹிஸ்டாரிக் பீரியட் பற்றியும் நிறையவே தெரிஞ்சிருக்கோம். ஓகேங்களா? ஸோ ரிமைனிங் லைவ் கிளாஸில் பார்க்கலாங்க. தேங்க்யூ.